திருச்சிற்றம்பலம். நீரை கனி அப்போடவள் கோரி தப்பிய கரிமுகன் அடித்து கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வினை தடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் புயமதையானை மத்தளவ ஈரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தம் இல்லடவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் இசையாட்சிவனுரை அதமச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிவடும் அப்புணம் அதனிடைமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளும் இசைக்கள் தப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய சிதம்பரேஸ்வரர் பெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று வள்ளி திருக்கல்யாணம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியல். தம்பி அது எதுவும் சொல்லக்கூடாதுன்னா பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு என்ற பல நாடுகள் உள்ளன. சேர நாடை நாம் எதற்காக சொல்லுவோம் என்று சொன்னால் அது வேலம் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு பாட்டுடைத்து முத்துடைத்து என்று இரு வகை சிறப்பு. நம்ம நாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு 2 வகை சிறப்பு. சிவபெருமானுக்கு பாட்டு பாடினாலே சிவபெருமான் மகிழ்வார். எங்க சொக்கநாத பெருமான் மதுரையில அப்படித்தானே பானபத்திரருக்கு அருள் செய்தார். அவர் பாட்டுக்கு இறங்கி மதிமொழி குடிசை மாடக்கூடல் பதிவிசை நிலவு பால்நிற வரிசிறகு அன்னம் பயில்மொழியில் ஆளவாய் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிபுரை குளவிய குடைகில் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று பொருளை கொடுத்து என்ன சொன்னாரு, வரவிடுப்பதுவே. அங்க பானபத்திரர் எனக்கு திரும்பி வரணும்பா, ஏன்னா அவர் தினசரி எனக்கு பாடல் பாட வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் விரும்பினார். அப்படி பாண்டி நாடு பாட்டுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து. சோறுன்னா என்ன அர்த்தம்? சோறுனா முக்தி என்று. நிறைய அருளாளர்கள் சோழ நாட்டில் பிறந்துள்ளார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அங்க மேற்பாடி என்ற இடத்தில் அங்கே மலைவாழ் குறவர்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்தில் தான் வள்ளியம்மை அவதாரம் செய்த ஒரு இடம். அந்த இடம் மேற்பாடி பக்கத்துல வள்ளிமலை. வள்ளிமலைக்கு போயிருக்கீங்களா? போனதில்லை. சரி, இதற்கு முன்னால முருகப்பெருமான் அவர் தோன்றும் போது உருவம்
அருவும் அனாதியாய் பலவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து விதித்தனன் நான்கு உலகம் உய்ய என்று கூறுவதற்காக முருகப்பெருமானுடைய அந்த அழகை கண்டு எல்லாரும் மெச்சு போனார்கள் தேவர்கள் எல்லாம். அந்த இதுல பார்த்ததும் ஆனந்த கண்ணீர்ல திருமால் கண்ணுல இருந்து 2 கண்ணீர்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. யாருன்னா அமுதவல்லி சுந்தரவல்லி என்கின்ற 2 பெண்கள் வந்தாங்க. 2 பேரும் அவர்களுக்கு மகள். பண்டை பிறவிலே முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்தார்கள் அந்த அமுதவல்லியும் சுந்தரவல்லி என்கின்ற 2 பேர். முருகப்பெருமானுடைய அருள் சாதாரணம் வாங்கிட முடியுமா? இப்பேற்பட்ட தவம் இருந்தா தான் சாமியுடைய அருள் நான் வாங்க முடியும். இப்ப ஊசி நுனியில இருந்து தவம் செய்தாலும் கூட இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையான அன்பு செலுத்தினா சாமி உடனே வந்துடுவார். அன்பு இல்லாத இடத்துல சாமி இருக்க மாட்டார். அப்படி சூரபத்மன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஊசி நுனியில இருந்து தவம் செஞ்சான், அங்கங்களையெல்லாம் வெட்டி வெட்டி நெருப்பில் எரிந்தான். ஆனா சிவபெருமான் அவருக்கு காட்சியை கொடுக்கல. ஆனா சிங்கமுகஸ்தரன் இருக்க பாருங்க, அவர் தம்பி, அவனுடைய அன்புக்கு சிவபெருமான் போய் காட்சி கொடுத்தாரு. எப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. உடனே சாமி வேற ஒண்ணும் இல்லை சாமி, எங்க அண்ணன் உயிரோட வந்தா போதும் அப்படின்னு. எப்படி பாருங்க, அப்பயே சகோதரத்தை வந்து அழகா சொல்லியிருக்காங்க. வர என்ன கேட்டாரு, இறந்து போன அண்ணன் அங்கெல்லாம் வெட்டி இறந்து போயிட்டான் சூரபத்மன். இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் உயிரோட வரணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே சாமி உயிரோட வச்சிட்டார் சூரபத்மன். அதுக்கப்புறம் வேற என்ன வர வேண்டும் கேட்பார். எப்பயுமே சிவபெருமான் வந்து வரம் கேட்ட கொடுத்தாருன்னா உன்னோட விட்டுற மாட்டார். வேற ஏதாவது வேணுமா, இன்னும் உனக்கு உலக ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பார் சாமி. போதும் நிறுத்துற வரைக்கும் வரங்களை கொடுத்துட்டே இருப்பார். அதனால வரத்துற நீத ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாளை என்று நமது அன்னைநாத பெருமான் பாரு, வரங்களே அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய சிவபெருமானுடைய பிள்ளையே என்று அந்த இடத்துல சொல்றாரு. அப்படி வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமான் இங்க வந்து என்ன செய்யறாரு, அவர் வரம் கேட்கிறாரு. அடுத்த நிமிஷம் என்ன சொன்னாரு, வேற ஏதாவது வர வேணுமான்னு கேட்டாரு பாருங்க. அப்பதான் ஆரம்பிச்சது கந்தபுராணம். அங்க இனிமே எங்க அண்ணன் கேட்பாரு சாமி அப்படின்ட்டாரு. யாரு, சூரபத்மன் இனிமே அவர் கேட்பாரு அப்படின்னதும் அப்பதான் அவர் கேட்டாரு, 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள வேண்டும் என்று கேட்டதுக்கு அப்புறம் தான் கந்தபுராணமே ஸ்டார்ட் ஆகும். அப்படி மூவரும் 33 மற்றொரு இந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திருந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று கூறுவதற்கிணங்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று கூறுவதற்கிணங்க யாரும் காண கிடைக்காத கடவுள். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமான் வேற கிடையாது, சிவபெருமான் வேற கிடையாது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, முருகன் கோயிலுக்காங்க அப்படின்னு சிவன் கோயிலுக்காக பிரிச்சு பேசுறாங்க. 2 கோயிலுமே என்ன கோயில்? இப்ப நீங்க திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? திருச்செந்தூர்ல சண்டீஸ்வரர் இருக்காரா இல்லையா? இருக்காரா? சிவன் கோயில்ல இருக்காரா இல்லையா? அப்ப 2 பேரும் ஒன்னா ஒன்றும் இல்லையா? நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. முருகப்பெருமான் வேற கிடையாது, சிவபெருமான் வேற இல்லைங்கிறத நம்ம கந்தபுராணத்துல அந்த தேவர்கள் எல்லாம் போய் என்ன செய்வாங்க, சிவபெருமான்கிட்ட போய் அருவும் உறவும் அனாதியாய் பலவும் நின்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை போய் கேட்கும்போது, பெருமானே உருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பரவியேனி அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம் வீடு தந்திடும் கருவமதே எல்லால் கருணையாவதே. பெருமானே உனக்கு ஊரு கிடையாது, பேரு கிடையாது, தொழில் கிடையாது, உனக்கு ஒன்றும் இல்லை சாமி. ஆனாலும் இந்த உயிர்கள் எல்லாம் கடை தேட வேண்டும் என்பதற்காக நீ என்ன செய்கிற, உனக்கு ஒரு உருவம், உனக்கு என்று ஒரு பெயர் வைத்துக் கொள்கின்றாய். பக்தர்கள் என்ன பேரை சொல்லி அழைக்கிறாங்களோ அந்த நாமம் தாங்கி வந்து சிவபெருமான் வந்து அழைச்சிடுவார். வைத்தியநாதா அப்படின்னோம்னா வைத்தியநாதரா வந்து அழைச்சிடுவார். சிதம்பரேசா அப்படின்னா சிதம்பரேசரா வந்து அழைச்சிடுவார். ஆனா கடவுள் எத்தனை ஒண்ணுதான், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா பல்வேறு நாமம் தாங்கி வந்து இறைவன் நமக்கு வந்து அருள் செய்வார். அப்படி தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, உடனே சாமிப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு சாமி. கைலாய மலையில போய் தேவர்கள் எல்லாம் கேட்டாங்க. சரி, சாமிகிட்ட வந்து எப்பயுமே சாமிகிட்ட வந்து கட்டளை இடக்கூடாது, இதை செய் அதை செய்ய என்ன செய்யக்கூடாது, சாமிகிட்ட கட்டளை இடக்கூடாது. அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சாமி உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணும், என்னப்பா நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆதியும் நடுவும் நீரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏழும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பால் நிகழ்க்க என்றார் அப்படின்னு தேவர்கள்லாம் கேட்டாங்க. இதுக்கு என்ன பொருள் கேட்கீங்களா?
அதாவது பெருமானே நீ கொடுக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஆதி இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது, தொடக்கம் இருக்கக்கூடாது, முடிவு இருக்கக்கூடாது, இன்பம் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, பிறப்பு இருக்கக்கூடாது, இறப்பு இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் ஆகிய ஒரு குழந்தை வேணும். இப்படி எல்லாமாக உள்ளவர் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். வேற யாருமே அந்த தன்மை கிடையாது. அப்ப சாமி சொன்னாதான், புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகழ்மை அண்ணல் அறிஞராய் ஒரு சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். ஏற்கனவே சிவபெருமனுக்கு எத்தனை முகம்? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 5 முகத்தோடு அந்த 6வது முகம் தொல்லை திருமுகமாக விளங்கக்கூடிய 6வது முகத்தை ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்தாராம் சிவபெருமான். அறிஞராய் ஒரு சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம். தொல்லை திருமுகம் என்ன திருமுகம்? குழந்தை பருவம்னு அர்த்தம். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? நீங்க இருக்கீங்க, இப்ப குழந்தையா இருக்கும்போது குட்டி குழந்தையா இருந்தீங்கல்ல, இப்ப குட்டி குழந்தையா இருக்கிறது வேற, இப்ப இருக்கிற ஆள் வேறையா? 2 ஒரே ஆள் தானே? அவதான் சொல்றோம். இப்ப சிவபெருமானுடைய குழந்தை பருவம் தான் என்ன பேரு? முருகர் என்று. அதுக்கு அதோ முகம் என்று பெயர். அது எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி இருக்கும். இப்ப ஈசான முகம் மேல பார்க்க இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்க பார்க்க இருக்கும், அகோர முகம் தெற்க பார்க்க இருக்கும், வாமதேவம் வடக்க பார்க்க இருக்கும், சத்யோஜாத முகம் மேற்க பார்க்க இருக்கும். இந்த 6வது முகம் எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி இருக்கும். நம்மை போன்ற சகலதற்கு ஆன்மாக்களை எல்லாம் உயிர்ப்பதற்காக சிவபெருமான் கொண்டு வந்த அந்த 6வது முகம் என்ன முகம்? அந்த 6வது முகம் மறைந்தே இருந்தது, இப்ப வெளிப்பட்டு. இப்ப சூரியன் உதிக்கி அப்படின்னா, சூரியன் மறைஞ்சிருக்கிறது, திடீர்னு என்ன செய்யுது? உதிக்கி. அதுக்காக சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல முருகப்பெருமான் இருக்காரு, மறைத்து வைத்திருந்தார் சாமி. ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த அந்த திருமுகம் தான் அதோ முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த உருவும் அருவும் அனாதியாய் பலவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 முகம் எப்படி இருக்குமா? கருணையோடு இருக்குமா. கரங்கள் எத்தனை இருக்குமா? 12 திருக்கரம். 6 முகம்னா எத்தனை திருக்கரம் இருக்கணும்? 12 திருக்கரம். 12 திருக்கரம், கருணை கூறு முகங்கள் 6, கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து விதித்தனன். அந்த எதுக்காக? உலகம் செய்வது. அப்படி தேவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டதுக்காக முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அந்த திருமுகத்தை சுவாமி என்ன செய்தார்? வெளிப்பட்டு. அப்படி சிவபெருமான் அதாவது முருகப்பெருமான அறுமுக சிவன் என்று நமக்கு வாரியார் சமூகம் சொல்லுவோம். அறுமுக சிவன். அப்படி இப்படிப்பட்ட குழந்தை பருவத்தோடு இருக்கும்போது எல்லா தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கினார்கள். அப்போது பிரம்மா மட்டும் வணங்காம போனார் அந்த குழந்தைய. உடனே சாமி கூப்பிட்டாரு, வா அப்படின்னு. என்னன்னு வந்து கேட்டாரு, நீ என்ன தொழில் செய்கின்றாய் அப்படின்னா, படைத்தல் தொழிலை செய்கின்றேன் அப்படின்னு. அப்போ அதை பத்தி கொஞ்சம் அந்த வேதங்களை கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னா, ஓம் ஆரம்பிச்சார் வந்து, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லலாமா அப்படின்னால அவர் திகைச்சார், முழித்தார். உடனே ஓம் என்கின்ற பிரணவத்துக்கே ஒன்றும் தெரியவில்லையே, நீ எப்படி படைப்பு தொழில் செய்கின்றாய் என்று உடனே முருகன் என்ன செய்தாரு? சிறையில் அடைக்க. அவருக்கு வந்து அது சிறைச்சாலையா இல்லையா, அவருக்கு தவச்சாலையா இருந்ததுதான். யாருக்கு? நம்ம இப்ப கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால கொட்டுப்படணுங்காங்கல்ல, நமக்கு தண்டனை கிடைச்சாலும் சாமியை கொடுத்தா ஓகே, மத்தாலும் யாரும் கொடுக்க கூடாது, அப்படித்தானே? சாமி கையால கிடைச்சா அது நமக்கு வந்து ஞானம் உண்டாகும். அப்படி எத்தனையோ அருளாளர்கள்லாம் அப்படி சூரபத்மன் அப்படிதான் முருகப்பெருமானோட சண்டை போட்டு அவரு கை பட்டதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஞானம் உண்டாகும். நிறைய அருளாளர்கள் சிவபெருமானுடைய அருளை வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கிட்ட, அதாவது சாமி செய்கின்ற அறக்கருணை மரக்கருணை என்கின்ற 2 வகை கருணை இருக்கு. அன்பா சொல்லி திருத்துற குழந்தைக்கு அறக்கருணை, சொல்றது கேட்காதவங்களுக்கு மரக்கருணை. இந்த 2 கருணையும் செலுத்துவார் சாமி. எந்த உயிருமே தண்டிப்பதாகவே கிடையவே கிடையாது. எந்த நூலுமே சிவபெருமான் தண்டிப்பார் அப்படின்னு சொல்லாது. அவர் வந்து திருத்துவார் அப்படின்னு தான் உண்டு. எந்த உயிர்களையும் திருத்துவார். ஏற்கனவே நேற்று ஒண்ணு மட்டும் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல உள்ள பிள்ளைய தாய் வந்து டே இங்க போய் விளையாடாதரா அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை அதையும் மீறி போய் விளையாண்டா என்ன செய்யும்? அந்த தாயை இழுத்து 2 அடி அடிப்பாங்க. அதுக்காக அந்த தாய்க்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தாய்க்கு ரொம்ப கருணை இந்த பிள்ளை மேல. ஏன்னா எங்கேயாவது கீழே விழுந்து கையை காலை உடைச்சிருமோ அப்படிங்கிற அந்த பயத்துல அந்த தாயை இழுத்து வச்சு 2 அடி அடிப்பாங்க.
அதேதான் சிவபெருமான் செய்யறாரு. நம்ம தவறி வழி தவறி மாறி போகும்போது சுவாமி நம்மளை மரக்கருணை கொண்டு நம்மை திருத்துகின்றார். அவர் எப்போதுமே கண்டிப்பதே கிடையாது. எப்படி இந்த தாய்க்கு கருணை உள்ளதோ அது போல சிவபெருமான் தாயிற் சிறந்த தயா. ஏன் தாயிற் சிறந்த தயான்னு சொல்றாங்க சிவபெருமான? சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. தண்ணி பிடிக்கும். தாயிற் சிறந்த தயான்னு எதுக்கு சிவபெருமான சொல்ற? தாயை விட உயர்ந்தவர் சிவபெருமான் அப்படின்னு ஏன் சொல்றோம்? நீ சைவ சித்தம் படிச்சிருப்பீங்க யாராவது. இப்ப தாய் என்ன செய்வாங்க தெரியுமா? குழந்தை பிறந்ததும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. பிள்ளைகிட்ட மாமா வருவாரு, அவர் கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய பார்ப்பாரு. இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை முக்கியமான டியூட்டி இருக்கு அப்படின்ட்டு என்ன செய்வாரு? குழந்தைய கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு. அடுத்து மச்சான் வருவாரு, அப்புறம் சித்தப்பா வருவாரு, பெரியப்பா வருவாரு, எல்லாரும் ஏன் சொந்த அப்பாவே வருவாரு. கொஞ்ச நேரம் அவரும் எவ்வளவு நேரம் பார்ப்பாரு? அவர் 24 நேரம் பார்ப்பாரா? பார்த்துட்டு என்ன செய்வாரு? அவரு குழந்தைய கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் யாரு பாப்பா? அந்த தாய் அந்த குழந்தைய பார்த்துக்கொண்டே அசராம தான் இருப்பாங்க. விடிய விடிய முடிச்சே தான் இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட தாய் கூட திடீர்னு என்ன செய்வாங்க? லேசா அப்படி அசந்துருவாங்க. ஆனா சிவபெருமான் அசர மாட்டார். தாய் கூட அசந்துருவா சுவாமி. ஏன்னா அவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி. அப்போ அவருக்கு உண்ணுவதும் கிடையாது, உறக்கமும் கிடையாது. அப்ப 24 நேரமும் நமக்கு டியூட்டி பார்க்கறது யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் 24 நேரம் டியூட்டி பார்க்க. நாம இங்க பாருங்கப்பா, 8 மணி நேரம் தான் டியூட்டில இருப்பேன், சம்பளம் எவ்வளவு அப்படிதான் நம்ம போய் கேட்கிறோம். எங்க போய் வேலை பார்த்தாலும் சில பேர் உரிமையை ஏதாவது ஒரு செட்டு எவ்வளவு தானே. இங்க பாருங்க தம்பி, நான் 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், அதுக்கு போனால் வேலை பார்க்க மாட்டேன் தம்பி, இவ்வளவு சம்பளம் கொடுத்தா இருக்கேன், இல்லைன்னா வேற ஆளை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? அப்படிதான் போவாங்க. இல்ல மில்லுக்கு வேலைக்கு போனாலும் சரி 8 மணி நேரம் தான், அதுக்கு மேல யாரும் வேலை பார்க்கறதா. ஆனா சாமி எப்படின்னா 24 மணி நேரமும் டியூட்டி பார்க்க. ரெண்டாவது, இந்த தாய் என்ன செய்வாங்கன்னா, இதுலயும் தாயை சிறந்த தயான்னு சொல்லலாம், ஆனா தாய் அசர மாட்டாரு. ரெண்டாவது, இந்த குழந்தைக்கு இந்த கர்ப்பமா இருக்கும்போது புளிப்பு யாராவது சாப்பிடுவாங்களா? எதுவுமே சாப்பிட பிடிக்காது தாய்க்கு. அந்த நேரத்துல இந்த மாங்காயை சாப்பிடுவாங்கல்ல, புளிப்பு குழந்தைக்கு ஆகாது, ஆனா அதை மீறி அவங்க சாப்பிடுவாங்க. அது தீங்கு தானே அது. ஆனா சாமி அப்படி கிடையாது. அதனால தாயை சிறந்த தயாவான, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குழந்தைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியில கொண்டு வரும் வரைக்கும் சிவபெருமான் என்ன செய்வாராம்? என்ன வேலை பார்ப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். போலீஸ் வேலை பார்ப்பாராம் சிவபெருமான். அந்த தாயுடைய கருவுல இருந்து வெளியில வர வரைக்கும் அந்த புழுக்கள் எல்லாம் அண்டாமல் இருந்து அந்த குழந்தைய பத்திரமா வெளியில கொண்டு வர வரைக்கும் இறைவன் நமக்குடையே இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய். சரி, வெளியில முட்டு விட்டுறது இல்லை, நம்ம இப்பயும் நம்ம கூடயே தான் இருக்காரு சாமி. ஒன்றாய் எப்படி இருக்காரு? உயிருக்கு உயிரா இருக்காரு. உடனே எப்படி இருக்காரு? கண்ணுக்கு ஒளியாக இருந்து, உயிருக்கு உயிராக இருந்து, கண்ணுக்கு ஒளி கொண்டு பிற பொருளை காட்டிக்கொண்டு இருக்கின்றார் சிவபெருமான். அது உடனாய் இருந்து செய்யக்கூடிய தொழில். வேற இருந்து எப்படி செயல்படுகின்றார் என்று சொன்னால், இந்த சூரிய ஒளியாக இருந்து செயல்படுகின்றார். புரியுதா உங்களுக்கு? ஒன்றாய் உடனாய் வேற, இத்தனையும் செய்யணும். இப்ப சூரிய ஒளி இருக்கு, கண்ணுல ஒளி இல்லைன்னா பிற பொருளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, கண்ணுல ஒளி இருக்கு, சூரிய ஒளி இல்லைனாலும் பிற பொருளை பார்க்க முடியாது. அதனால இப்படி எல்லா உபகாரமும் நமக்கு செஞ்சுட்டே இருக்கு. ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் நான் குணம் மூன்றாய், மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய், ஆறார் சுவை ஏலோசையோ எட்டு திசை தானாய், வேறாய் உடன் ஆனானிடம் வீலி விழலையே என்று ஞானசமுத்திர பெருமான் சொல்ற. நம்ம எப்படி பாடுவோம்? ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணம் மூன்றாய், மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய். இந்த உயிர்க்குரிய முக்குணமாகவும் 4 வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும் அறுசுவை உணவாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் சிவபெருமான் செயல்படவில்லை என்றால் நாம் ஒரு பொருளையும் அனுபவிக்கவே முடியும். அதனாலதான் தாய் சிறந்த தயாவான தத்துவம். நமக்கு தனு கரண புவன போகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாலும் நாம் என்ன செஞ்சிடறோம்?
வழக்கம் போல இறைவனை மறந்துடும். இந்த உடம்பு கொடுத்திருக்காரு, கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கரணங்களை கொடுத்திருக்காரு, இந்த அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்காரு. எல்லா விதத்துக்கும் மேலாக தனு கரண புவன போகம், அதை தூய்ப்பிக்கக்கூடிய போகங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இத்தனையும் அனுபவிச்சுட்டு நாம என்ன செஞ்சோம்? கொடுத்தால மறந்தோம். அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. இப்ப ஒரு ஆள்கிட்ட பக்கத்துல பேனா வாங்குறீங்க, எழுதிட்டு கொடுக்கும்போது என்ன செய்வீங்க? நன்றி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்கல்ல. அதே போல சாமி போல உடம்பு நம்ம கொடுத்துருக்காரு. அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த உடம்பு முழுவதும் உள்ள அசுத்தம், முழுக்க முழுக்க அசுத்தம். மூக்குல வாயில எச்சி, கண்ணுல கூல, காதுல ஊல, உடம்பெல்லாம் அசுத்தம், மலம் ஜலம். அதெல்லாம் ஒருத்தர் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக சாமி என்ன பண்றாரு? இந்த புறத்தோல் போர் தியங்கும் புழு அழுக்கு மூடி, அந்த அழுக்கு மூடி இருக்காரு சாமி. எவ்வளவு பெரிய கருணை! இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம சாமி வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் எண்ணி எண்ணி பெருமானே எனக்கு இப்படி செஞ்சிருக்கே. காலைல எழுந்திரிச்சதுமே இறை சிந்தனையோட எழுதிக்கணும். காலைல எழுந்திரிச்சுமே நம்ம என்ன செய்யறோம்? பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ செல்ல தேய்ச்சிரும். அதனால செல்ல தேய்க்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? இறைவனை வழிபாடு செய்வதற்கு உண்டான வழிமுறையை நாம் பார்க்கணும். அப்படி தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு முருகப்பெருமான் புரிஞ்சிச்சா? தாய் சிறந்த தயானா என்ன புரிஞ்சிச்சா? அப்படி உபகாரம் சாமியை நோக்கி செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி முருகப்பெருமானுடைய அருளை நாம் வாங்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் திருமாவுடைய கண்களிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் தவம் செய்தார்களாம். பண்டை பிறவிகளில் முருகப்பெருமானை நோக்கி மனம் புரிய வேண்டும் என்று தவம் செஞ்சாங்களாம். முருகப்பெருமான திருமணம் முடிக்க வேண்டும். சாமி எப்படிப்பட்டவர்? வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்ண. எது கேட்டாலும் சாமி கொடுத்துருவாரு. மனம் தானே, முடிச்சிருவோம் அப்படின்னு சாமி. அப்படி அவர்கள் இருவரும் தவம் செய்யும் போது ஒருவரை மண்ணுலகத்திலும் ஒருவரை விண்ணுலகத்திலும் பிறக்க செய்தார் சிவபெருமான். கீழே யார் பிறந்தா? வள்ளி. சுந்தரவழி எல்லாம் சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க. சுந்தரவழியாக வழங்கக்கூடிய வள்ளியம்மை கீழே, அமுத வழியாக இருக்கக்கூடிய தெய்வயானை அம்மை மேல விண்ணுலகத்தில். அப்படி கீழே தொண்டை நாட்டுல மேற்பாடிக்கு என்ற இடத்தில் அங்கு மிகப்பெரிய ஒரு மலை ஒன்று இருந்தது. மலைவாழ் மக்கள் குறவர்கள் என்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? அங்க அவங்களுக்கு முக்கியமான தெய்வம் எதுனா முருகப்பெருமான். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று பெயர். அப்படி குறிஞ்சி இல்லத்திலே அங்கே மலைவாழ் மக்கள்ல அவர் நம்பிராஜன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் தான் அவருக்கு தலைமையானவராக இருந்தார். அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த இப்ப சொல்ற மாதிரி நாட்டாமா அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி அவர் அங்க எல்லா விதமான தலைவராகவும் இருந்தார் இந்த நம்பிராஜன். அப்படி இருக்கும்போது அந்த மலையை எப்படி வடிவமாக இருந்ததுன்னா சிவபெருமானுடைய வடிவமாகவே திகழ்ந்துதான் அந்த மலை. அந்த மலை இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா வள்ளி மலைன்னு இருக்கு, அது பக்கத்திலே வள்ளி மலைன்னு ஒரு இடம். அந்த மலை சாமியுடைய வடிவமாக தோன்றும். அப்படி சாமியுடைய பிழை இருக்கிற மாதிரி அந்த மலை வடிவம் இருக்கும். என்ன சாமி வைத்திருக்கக்கூடிய எல்லா அங்க அடையாளங்களும் அந்த மலை வடிவமாகவே அப்படி தோன்றிய இடத்தில் உடனே நம்பிராஜன் அங்கே இருக்கின்றவர்கள், அங்க சோலை வளங்கள் எல்லாம் ரொம்ப மிகுதியாக இருக்கும். பாக்கு மரங்கள், சோலைகள், பூஞ்சோலைகள், குயில்கள், மயிலினங்கள் எல்லாமே பறந்து விரிந்து இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா கந்தபுராணத்தில் அப்படிதான் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மலை இடத்திலே அங்க என்ன செய்வாங்கன்னா, அவருக்கு நம்பிராஜனுக்கு ரொம்ப நாள குழந்தையே இல்லை. ஆண் குழந்தைகள் எனக்கு பெண் மகள் வேண்டும் என்று அவர் முருகப்பெருமானை வேண்டினார். அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பலியெல்லாம் கொடுப்பாங்க. மலைவாழ் மக்கள்லாம் பலி கொடுப்பாங்க. அப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தார்கள். அந்த நேரத்துல அந்த மலையில சிவ முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டே இருந்தார். அவர் யாருன்னா திருமாலுடைய அம்சமாக வழங்கக்கூடிய சிவமுனிவர் ஒருவர் அந்த காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் செய்யும் போது எப்படி செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? மனம் ஒன்று செய்யணும். சிவ சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம தவம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வீட்டு சிந்தனை, பால்காரனுக்கு வேற ரூபா கொடுக்கணும், வேற வந்தீங்கன்னா உட்காந்துட்டு என்ன செய்வாங்க? இருக்கிறத பூரா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மனசுல உட்காந்துட்டு பால்காரனுக்கு ரூபா கொடுக்கணும், இன்னைக்கு பேங்க்கு போகணும், அப்புறம்
அவன் ரொம்ப நாள்ல நம்மள ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான், இருக்கட்டும் அப்படின்ட்டு சிந்த கண்ணு மூடிக்கிட்டு வேற எதையும் சிந்திக்க கூடாது. சிந்தனை முழுவதும் எதுல இருக்கணும்? சித்தமதை ஒன்ற வைத்தால் சிவமதை நினைய வைத்தார். அப்ப சாமி சொல்றாரு, ஏன் சித்தமதை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார் அப்படின்னா, சித்தம் ஏன் அப்படின்னா, சித்தம் வந்து தெளிவடையக்கூடிய கருவி. அந்த இடத்துல சிவபெருமான வைக்கணும்னு சொல்றாங்க. மனம் வந்து நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் தெளிவடையும், அகங்காரம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்பும். இப்ப சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். இப்ப நான் அடி நீங்க இருக்கேன், இப்ப நீங்க அங்க இருக்கீங்க. இப்ப சொப்பனை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில அங்க ஒரு கயிறு தொங்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க சிந்தனை திடீர்னு மனம் அப்படின்னு நினைக்கும், அங்க ஒரு கயிறு தொங்குது. அப்புறம் புத்தி வந்து யூகிக்கும், அது கயிறா இருக்குமா பாம்பா இருக்குமா அப்படின்னு என்ன செய்யும்? புத்தி யூகிக்கும். சித்தம் என்ன செய்யும்? தெளிவடையும். அது வந்து கண்டிப்பா கயிறு தான் அப்படின்னு என்ன செய்யும்? தெளிவடையும். அகங்காரம் என்ன செய்யும் தெரியுமா? உடனே படக்குன்னு எந்திரிச்சு போய் அதை என்னதான் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு வேகமா போய் அதை போய் கை வைப்பாங்க பாருங்க, அது பாம்பா இருக்கும். ஏன்னா நம்ம அறிவை கொண்டு எதையுமே நம்ம கணிக்க முடியும். இதுதான் மனம் புத்தி. இப்ப அந்த சித்தம் வந்து எப்படிப்பட்ட கருவி? தெளிவடையக்கூடிய கருவி. அதுலதான் நம்ம சிவபெருமான வைத்து ஏற்றி போற்ற வேண்டும். பல இடங்களில் சொல்ல சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் என்று கூட சுந்தரம் சாமிகள் பாடுறாரு. இப்படி தெளிவடையக்கூடிய அந்த சித்தத்துல நாம சிவத்தை இணைந்தோம் என்றால் நமக்கு வேற எந்த சிந்தனையும், நமக்கு உலக சிந்தனை நமக்கு வராது. இப்ப தியானம் பண்ணவங்க நீங்க போய் பாருங்க, உடனே வந்து சாமி எல்லாம் உடனே வந்துட மாட்டாங்க. இப்ப தியானம் பண்ணும்போது சாமி உடனே வந்துட மாட்டாங்க. முதல்ல உலக சிந்தனை எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி கடைசிதான் மனம் ஒன்ற முடியும். அதுக்கு மீறி ஒன்றது ரொம்ப சிறப்பு. திருக்கோயிலுக்கெல்லாம் வரும்போது தினசரி சாமி என்ன செய்யணும்? நாம அவனுடைய கருணையை எண்ணி 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 வந்து வழிபாடு செய்யணும். முத்தலும் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும், மறந்துடக்கூடாது. அவன் செய்கின்ற உபகாரங்களை எல்லாம் நினைச்சு வழிபாடு செய்யணும். சரி, சித்தமதை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார். அப்படி அந்த சித்தம் தெளிவடையக்கூடிய இறைவனை வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது அருளாளர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார். அப்படி அந்த சிவமுனிவர் அதே யோகத்தில் யோகத்தில் இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல ஒரு பெண் மான் ஒன்று அந்த பக்கமா அப்படி போனது. இது ஒண்ணும் தப்பு இல்லையே. அந்த பெண்மானை பார்த்ததும் இந்த சிவமுனிவர் பார்த்து என்ன பண்ணாரு? அப்படியே ஒரு காம பார்வையா பார்த்தது என்ன ஆச்சு? அப்படியே அது பெண்மான் கர்ப்பம் தெரித்து. அப்படி கர்ப்பம் தெரித்த காரணத்தினால் அந்த பெண்மான் அப்படியே அந்த வள்ளி கிழங்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா, வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த புலியில போய் என்ன ஆகும்? அந்த குழந்தையை பெற்றெடுக்கும். அந்த பெண்மான் வள்ளி கிழங்கு தோண்டிய அந்த இடத்தில் திணைப்புணத்தில் அந்த குழந்தையை பார்த்தா, இது நம்ம இனத்து குழந்தைய தெரியலையே என்று அந்த மான் அப்படியே நடந்து ஓடி. இப்ப அந்த குழந்தை உள்ள இருக்கு. அந்த குழந்தை யாரு? வள்ளியம்மன். உடனே நம்பிராஜன் அந்த பக்கமா வந்தார், அந்த வள்ளிமலைக்கு வந்தார். வந்து அந்த வள்ளி கிழங்கு தோண்டிய அந்த திணைப்புணத்தில் அந்த குழந்தை இருப்பதை கண்டு வள்ளி என்று பெயர் வைத்தார். வள்ளிக்கிழங்கு தோண்டிய அந்த இடத்தில் திணைப்புணத்தில் இருந்த காரணத்தினால் என்ன பெயர் வைத்தார்? வள்ளி. வள்ளலோட மனைவி வள்ளி. வள்ளல் யாரு? முருகப்பெருமான். 12 திருக்கரங்களால் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய பெருமான் யாருன்னா முருகப்பெருமான். அவருடைய மனைவி வள்ளி. பல இடங்கள்ல இப்ப வல்லுன்னு நம்ம சிவபெருமான் ஒருவரை தான் சாரும், வேற யாரையும் வல்லன்னு சேராது. ஏன்னா அவர் ஒருத்தர் தானே எல்லாத்தையும் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல எந்த பொருள்னாலும் சாமி தவிர வேற யாரும் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், இது ஏன் இடம். எல்லாரும் என்ன செய்வாங்க? பட்டா போடுவாங்க இடத்த. இது ஏன் இடம்பா, ஒரு இஞ்சி நீ தள்ளி வச்சுக்கிட்டு எதனால ஏன் இடத்து பக்கத்துல வந்துடாத அப்படிங்கிறாங்கல்ல, பட்டா போடுறாங்கல்ல. எவ்வளவு நாள் நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க பாப்போம்? பட்டா போடுறது எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? பட்டா போட்டு நிலத்தெல்லாம் வாங்கியாச்சு, வாங்கிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வருவீங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் அப்படியே பார்த்ததும் உள்ள அங்க ஒரு பள்ளி ஓடிக்கிட்டு இருக்கும், பாத்தியா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். உடனே நீங்க என்ன செய்வீங்க? அதை அடிச்சு வெளியே குத்துவீங்க.
என்ன செய்வீங்க? அந்த பள்ளியை பார்த்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு என்ன செய்வீங்க? அந்த அது வாட்டி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதை அடிச்செல்லாம் திறக்க மாட்டீங்க. அதே போல சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம அடிச்சு பிடிச்சு பட்டாவை வாங்கி நிலத்தை வாங்கி சேர்த்து எவ்வளவு கோடி அடிச்சு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு வச்சாலும் சாமி நீ எவ்வளவு நாள் அனுப்பிப்பார் பட்டா பொறியா போடு, எவ்வளவு நாள் போய் அனுப்பிச்சுட்டு போ, கடைசி கொண்டு போக முடியுமா? இங்க இருந்து கடைசி இங்க கொண்டு போக முடியுமா? ஒண்ணு கூட கொண்டு போக முடியும். அருணாக்கரை கூட என்ன செய்வாங்க? அடுத்துதான் சில பேர் பாத்தீங்கன்னா 10 லட்சத்தை அப்படியே அது 20 லட்சம் ஆகணும்னு முடிவு பண்ணுவாங்களே தவிர அதுல இருந்து ஒரு பைசா கூட செலவழிக்கணுங்கிற எண்ணம் வராது. பத்து லட்சத்தை 20 லட்சமா ஆகணும். கொஞ்சமாவது என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். தர்மம் செய்யாத வாழ்க்கையே அதனாலதான் முதல்ல அவை சொன்னாங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. முதல்ல தர்மம் செய்வதற்கு விருப்பப்படணும். செய்யறது கூட ரெண்டாவது, முதல்ல விருப்பப்படணும். விருப்பப்பட்டாதான் சாமி என்ன செய்வாரு? செய்ய வைப்பார். அப்படி செஞ்சவருக்கு என்ன செய்வாருனாரு? இறப்பவர்க்கு ஈய வைத்தார். பிறவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புவவர்களுக்கு சாமி செய்ய வைப்பாராம். அப்படி செய்தவர்களுக்கு அருளும் வைத்தார். சரி, அப்படி இல்லாம மறைத்தவர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னாரு? கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னாரு. இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், தரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னு அப்ப சந்தோஷம். அப்ப நம்ம சேர்த்து வைத்த செல்வத்தெல்லாம் என்ன செய்யணும்? தக்க வழியில செலவு செய்யும் போது என்ன செய்யணும்? இது என்னுடைய பொருள் அல்ல என்று நாம் செய்யணும். தர்மம் செய்யும்போது என்னுடைய பொருள் அல்ல, எல்லாம் ஈசன் தர வந்தது அப்படின்னு சொல்லி சிவார்ப்பணம் சொல்லி அந்த தர்மத்தை நாம் செய்யணும். அப்படி நம்பிராஜன் அந்த குழந்தையை எடுத்து அவங்களுக்கு ரொம்ப நாள் அவர் என்ன குழந்தை கேட்டாரு? பெண் மகள் கேட்டாலாம். அதுபடியே சாமி முருகப்பெருமான் அங்கே வழங்கி சுந்தரவள்ளி இங்கே வள்ளியம்மையாக திகழ்ந்தார்கள். சிறு வயது முதல் ஒரு 12 வயது ஆகியது. 12 வயது ஆகியதும் உடனே இந்த திணைப்புணத்தில் காவலாக வைத்தார். திணைப்புணத்திலிருந்து எடுத்து வந்த காரணத்தினால் அந்த திணைப்புணத்தில் காவலாக வைத்தார்கள். அவங்களுக்கு பெரும்பாலும் சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு இந்த மாவு இருக்கு பாருங்க, மாவு தேனு, திணை மாவும் தேனும் தான் அவங்களுக்கு சாப்பாடே. இப்ப நாம என்ன செய்யறோம்? காலையில என்னங்க இட்லியா பூரியா அப்படிங்கிறோம். இட்லி என்னது? எந்த கடையில சாப்பாடு அப்படிங்கிறோம். நல்ல உயர்ந்த கடையில இருந்து பார்த்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறோம். வேற என்ன சொல்றோம்? இரவு என்னங்க டிஃபன் அப்படிங்கிறோம். நம்ம வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்றோம். அதே போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுறோமோ அதே மாதிரி கரெக்டா என்ன செஞ்சிடணும்? கோயிலுக்கு வந்துடணும். ஒருத்தர் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னா, இப்போ நான் போன மாசம் கூட ஒருக்கா கோயிலுக்கு வந்தேன்ப்பா, மறுபடியும் ஒருக்கா எங்க வீட்டுக்காரி கோயிலுக்கு போகுன்றா, எப்படி நான் போக முடியும் அப்படின்னு. போன மாசம் ஒருத்தர் கோயிலுக்கு வந்தாராம், மறுபடியும் இருக்க கோயிலுக்கு வீட்டுக்கு போக சொன்னாங்களாம். உடனே அவரு அதை பக்கத்துல எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. கோயிலுக்கு என்னைக்கு போகணும், எத்தனை தடவை போகணும் அப்படின்னா, நித்தலும் கோயிலுக்கு போகணும். எப்படி தினசரி 3 வேளை கரெக்டா சாப்பிட்றோமோ அது போல தினசரி திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு. நிலை பெறுமாறு முதியேல் நெஞ்சே நீ வா, எங்க வா? நித்தலும் எம்பிரானுடைய கோயிலுக்கு, தினசரி திருக்கோயிலுக்கு வா. எந்த திருக்கோயிலுக்கு கேட்கிறியா அப்படின்ட்டு அது கடைசி எப்ப சொல்றாரு, முதல்ல என்ன செஞ்சிரு, நீ கோயிலுக்கு வரும்போது உன் நெஞ்ச உள்ள கொண்டு வந்துரு அப்படின்னா. நம்ம நெஞ்ச உள்ள கொண்டு வரும். ஏன் நம்ம நினைப்பு கூட எங்க இருக்கும்? வீட்டுல பாலை கொதிக்க வச்சேனே அதை அமுத்தணும்னா ஏன்னு தெரியலையே, அந்த சிந்தனையோட வரக்கூடாது கோயிலுக்கு. புரியுது அவங்களுக்கு? இல்லைன்னா யார்ட்டையும் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, வரவு செலவு பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் நினைச்சிட்டு இங்க கோயிலுக்கு வரணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு இங்க வரும்போது வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. அதனாலதான் சொன்னாரு, நித்தலும் எம்பிரானுடைய கோயிலுக்கு வா நெஞ்சே நீ வா. நேற்று வாங்கின 225 ரூபாய் செருப்பு எவனும் தூக்கிடுவானோ நினைச்சுட்டே நீ என்ன செய்யாத, கோயிலுக்குள்ள வராது.
அதுபடியே இவன் நினைச்சிட்டே வருவான் பாருங்க, வெளியில வந்து பார்ப்பாங்க, இறந்துருக்கிற செருப்பு யாராவது எடுத்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கு. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. சரி, கோயிலுக்கு வந்து என்ன செய்யணும்னாரு, புலர்வதன் அழகிட்டு மெழுக்குமிட்டு மாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி வந்தா இங்க வந்து திருமுறை பாடணும், புகழ்ந்து பாடணும், திருப்பணிகள் செய்யணும், புகழ்ந்து பாடி பூமாலை புனைந்து ஏத்தணும், இந்த மாதிரி மலர் பறித்து சாமிக்கு கொடுக்கணும். பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான். என்ன சொல்றாரு, நித்தலும் எம்பிரானுடைய கோயிலுக்கு புலர்வன் அழகிட்டு வெளுக்குவிட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா தய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானிலே யார் பண்ணது? அப்ப சுவாமிகள் பாரு. நிலை பெறுமாறு என்னது, நீ உருப்படி ஆகணுமா, நீ என்ன செய்ய, நித்தலும் சங்கரன் கோயிலுக்கு வந்துரு. சங்கரன்னா யாரு? சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு. அங்க வந்து சும்மா வராத, ஏதாவது மலர் பறித்து சாமி கொண்டு போய் கொடு, இல்லையா அங்க போய் போட்டு சாமியை போய் புகழ்ந்து பாடு. இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்யற, தினசரி வீணாக காலத்தை கழிக்காதே, கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறைவிலோர் எம்பாவா என்று மாணிக்க வாசக பெருமான் கூறுவதற்கு இணங்க, அவத்தை நோக்கி நாம் காலத்தை போக்கக்கூடாது, அதற்கு எதிர்மறை தவத்தை நோக்கி நாம் காலத்தை போக்க வேண்டும். எதை நோக்கி போகணும்? தவத்தை நோக்கி போகணும். தவம்னா உடனே காட்டுல போய் இருப்பது தவம் இல்ல, இல்லறத்தில் இருந்து கொண்டே நாம் தவம் செய்வது, மனைவி மக்களோடு இருந்து குழந்தைகளோடு இருந்து நாம் தவம் செய்வது. எப்படி தவம் செய்ய முடியும் அப்படின்னா, எண்ணிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கரந்தால் மறவாமல் பொருள் என்று புண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகவும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்று சேக்கிழார் சுவாமிகள் கூறுவதற்கிணங்க, எந்த நிலையில இருக்கோம், எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த நிலையிலையும் நாம ஈசனை மறக்காம இருப்பதுதான் உண்மையான தப்பு. புரிஞ்சுச்சா? சங்கரந்தால் மறவாமை. நம்ம அதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கோம், சிவபெருமானத்தை மறக்கக்கூடாது, அவரை மட்டும் மறந்துட்டு மற்ற எல்லா வேலையும் பார்க்கணும், அவரை மறக்காம இருக்கும். அதுதான் உண்மையான தவம். என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவாமை பொருளென்றே புண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை என்று கூறுவதற்கெனங்க இப்படி எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வள்ளியம்மை 12 வயது ஆகியது. உடனே அந்த திரைப்பணத்தை காவலுக்கு வைத்தார்கள். அந்த காவல் புரியும் போது இப்ப முருகப்பெருமான் அப்படியே கந்தலோகத்துல இருந்து அப்படியே நேர வர. என்ன லோகம்? கந்தலம். கந்தன் என்கின்ற சொல்லுக்கு 3 வகையான பொருள் இருக்கு. ஒன்று, எல்லா உயிர்களுக்கும் பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்ற ஒரு பொருளும், 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்ற ஒரு பொருளும் உண்டு கந்தன் என்கின்ற பேர். அதனாலதான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், இப்படி எல்லாம் கந்தருங்கிற பேர்லயே, கந்தர் கலிவெண்பா, இப்படி எல்லாமே கந்தருங்கிற பேர்லயே வந்தது. கந்தன்கிற சொல்லுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் பற்றுக்கோடாய் விளங்குபவன், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன், 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன். எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. அப்படி முருகப்பெருமான் அப்படியே கந்தலோகத்துல வந்து அப்படியே வந்தார். அந்ததும் காவல் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மை அருகே வந்தார் சாமி. இப்ப சாமி யாரை தேடி வர்றாரு? வள்ளியம்மையை தேடி வர்றாரு. அதாவது பக்தர்களை தேடி இறைவன் வருவது ஒரு நிலை, நாம இறைவனை தேடி போறது ஒரு நிலை. இப்ப எது சிறப்பு? இப்ப நாம இறைவனை தேடி போறது சிறப்பா, இறைவனை நம்மளை தேடி வர்றது சிறப்பா? இறைவன் நம்மளை தேடி வர்றதா சிறப்பு. அந்த கரெக்டா சொல்லிட்டாங்க, இறைவன் நம்மளை தேடி வரும். அப்ப அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? தொண்டு செய்யணும். தொண்டு செஞ்சா இறைவன் நம்மளை தேடி வந்துடுவாரு. அப்படிதான் அருளாளர்கள்லாம் சொன்ன நேரத்துல சாமி வந்து காட்சி கொடுத்தாரு.
தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு. இப்ப ஞானசம்பந்த பெருமான் முன்னாடி போயிட்டார் சிறு வயசுல, சுந்தர சுவாமியும் சிறு வயசுல போயிட்டார், மாணிக்கவாசக பெருமான் சிறு வயசு, இவங்க எல்லாம் ரேஸ்ல முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமி 60 வயசுக்கு மேல இனிமே நம்ம எப்படி இறைவன் திருவடியை அடைவது என்று வேற ஒண்ணும் செய்யல. ஒன்னே ஒண்ணு பற்றினார், உலகாரப்படையை கையில எடுத்தாரு பாருங்க, ரேஸ்ல முன்னாடி வந்துட்டார். அந்த 4 ஒரு பக்கத்துல சாமி. இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு தொண்டுக்கு. இப்ப செய்ய முடியல, வயசாயிடுச்சுங்க, நான் 60 வயசுக்கு மேல இனிமே நான் என்னங்க செய்யறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு அப்போ சாமி பாடியிருக்காரு, பாலனாய் கழிந்த நாளும் மணிமலர் கோதை மாதம் வேலனாய் கழிந்த நாளும் வெளிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலம் பழனவேடி திரு கொண்டிச்சரத்துலானே என்று அப்போ சாமி சொல்றாரு. பால வயசுலயும் நான் இறைவனை வழிபாடு பண்ணல, அதுக்கு மேல இருக்கக்கூடிய திருமண வயதுலயும் நான் இறைவனை வழிபாடு பண்ணல, இனிமே 60 வயசுல நான் இனிமே எப்படி நான் வழிபாடு செஞ்சு உய்ய முடியுமா அப்படின்னா உய்ய முடியும். இனிமேலாவது கொள்வாரேனும் குடம்பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே என்று சொல்வதற்கெனங்க எல்லா தீங்கையும் மன்னிச்சு இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால் நாவினால் நமச்சிவாயத்தை நவீன்று ஏற்றினால் நாம் என்ன செய்யலாம், கையில உலகப்படை எடுத்தால் இறைவனுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சிருச்சாச்சுன்னா நம்ம இந்த பிறவிலிருந்தே நம்ம தப்பிச்சிடலாம். இனி ஒரு பிறவி நமக்கு வராது. தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு. இனி பிறவி வேண்டாங்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாருக்கும் பிறவி வேணுமா? பிறவி வேணுமா வேண்டாமா? எனக்கு புரியல. எல்லாரும் ஒருத்தருமே கை தூக்கலையே, அதான் பிறவி வேண்டாம். எல்லாருமே விரும்புவது என்ன, இனி பெருமான இந்த ஒரு செல்வமே எனக்கு போதுண்டா சாமி அப்படிம்பாங்க எல்லாருமே. ஏன்னா பிறவிக்கு அஞ்சணும். ஏன்னா எல்லா அருளாளர்களுமே சாமி கிட்ட கேட்டது என்னன்னா பிறவாமை வேண்டும். வள்ளுவரே சொல்றாரு, நீங்க சாமிகிட்ட போய் நீங்க கேட்கறதா இருந்தா வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமே வேண்ட வரும் அப்படின்னு. நீங்க சாமிகிட்ட போய் என்ன கேளுங்க, பிறவாமை. அந்த பிறவாமை எப்ப வேணும்னு கேட்க தோணும்னா சாமி கிட்ட இந்த உலக பொருள்களை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று என்னைக்கு நாம ஒதுக்குறோமோ அன்னைக்குதான் இறைவன்கிட்ட போய் எனக்கு பிறவாமை வேண்டும் என்று நம்ம கேட்க முடியும். இப்ப மேக்சிமம் அடியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பிறவாமை வேண்டும் தான் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உலக பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருந்தா அதையும் சாமி என்ன செய்வாரு, நீக்கி வைக்கிறார். கரைக்கிழமைட்ட சாமி கேட்டாரு, என்னம்மா வேணும்னு. அப்பா அம்மான்னாரு, நம்ம பேணும் அம்மைதான் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே அவங்க சொன்னாங்க அப்பா அப்படின்னாங்களாம் காரைக்கிழமை சிவபெருமானை பார்த்து. உடனே என்ன வேண்டும் அம்மையே அப்படின்னதும் உடனே பெருமானே இரவாத இன்ப அன்பு. என்ன கேட்டாங்க, இரவாத இன்ப, அது இன்ப அன்பு. நீ சாமிகிட்ட போய் நீங்க ஒண்ணு கேட்கறீங்கன்னா என்ன கேட்கணும், அன்பு ஒன்றதை கேட்கணும். அன்பு எல்லாவற்றையும் விட மேலானது, முக்தியை காட்டிலும் மேலானது என்ன, இறைவன் மேல் நாம் வைக்கின்ற அன்புதான் மேலானது. எல்லா அல்லாளர்களும் சொல்ற கருத்து அதுதான். அறவே பெற்றானின் அன்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமே இழந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பிறவே வேண்டும் மெய் அன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவான் நினையா அளவில்லா மாலா இன்ப மாகடலே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். என்ன கேட்டாரு சாமிகிட்ட, பிறவே வேண்டும் மெய் அன்பு. சாமிகிட்ட என்ன கேட்கணும், மெய் அன்பு கேட்கணும். நாடகத்தை அவன் அடியார் போன் அடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்துடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடவச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு. என்ன அன்புன்னு கேட்டாரு, இடையரா அன்பு எனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தரியம் உடையானே. இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, தண்ணி எப்படி இப்படி போட்டுன்னு வச்சுக்கோங்க, விட்டு விட்டு விழுதா ஸ்ட்ரைட்டா விழுதான். தண்ணி எப்படி விழுது, விட்டு விட்டு விழுவோம். நீங்க தேனை ஊத்துங்க, இடையில்லாம அப்படி விழுவோம், பாத்திருக்கீங்களா? அந்த தேனை ஊத்தும் போது கொஞ்சம் கூட கேப் விடாது, அப்படியே விழுவோம். அந்த மாதிரி அன்பு வரணும். இடையறாத அன்புன்னா விட்டு விட்டு வர்ற அன்பு கிடையாது. இப்ப நம்ம கோயிலுக்கு வரும்போது சாமி சிந்தனையோட இருப்போம், இதை விட்டு வெளியே போயாச்சுன்னா நம்ம சிந்தனை மாறி இருக்கா, அப்படி இருக்கக்கூடாது. எங்க போனாலும் இறை சிந்தனை நம்மளிடமிருந்து விலகக்கூடாது. அருளாளர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க, அன்பு நிறைந்து இருப்பாங்க அருளாளர்கள்லாம். நமக்கு கொஞ்சம் விட்டு விட்டு வர்ற அன்பா இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இறைவனை வழிபாடு செய்ய 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 சாமிகிட்ட அன்றாட பூஜையில இடையரா அன்பு எனக்கு என் ஊடகத்தை நின்று உருகத்தந்தல்யம் உடையானே என்று சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் கேட்டாங்க காரைக்கிழமையார். இரவாத இன்ப அன்பு வேண்டி
பின் வேண்டுகின்றார். உடனே வேற என்ன வேணும் சிவபெருமான் கேட்டார். அப்படியே உங்கள்ட்ட சொன்னேன் இல்ல, சாமி எது கேட்டாலும் இன்னும் வேற ஏதாவது வேணுமா அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பார். கடைசி முடிக்கிற வரைக்கும் கேட்பார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அடுத்து என்ன கேட்டாங்க? பிறவாமை வேண்டும் கேட்டாங்க ரெண்டாவது. சரி வேற வேணுமா அப்படின்னாங்க. மீண்டும் பிறப்பு உண்டில். அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க. அப்பா விதை சும்மா விடாது, வேணா ஞானிகளே ஆனாலும் விதை விடாது. பட்டினத்தாரு எவ்வளவு பெரிய ஞானி, அவரையே கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. வேணா அவர் ஆட்டு ஒரு பிள்ளையார் வெளில அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அரசவையில இருந்து ஒரு குத்து மாலையை திருடிட்டு ஒருத்தவங்க வேகமா ஓடி வந்தான். உடனே காவலர்கள் எல்லாம் துரத்துனாங்க. உள்ளுக்குள்ள ஒரு விநாயகர் வெளில தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த முத்து மாலையை தூக்கி வீசி வச்சுட்டு போயிட்டான். உள்ள யார் கழுத்துல விழுந்திருந்தது? பட்டணத்தார் கழுத்துல விழுந்திருந்தது. உடனே இவர் தான் திருடன் சொல்லி கொண்டு போய் கழுகு மரத்துக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க. அது வேற என்ன சொல்ல, என் செயலாவது யாது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே நின் செயலை என்று உணரப்பட்டேன். அருளாளர்கள்லாம் எல்லாம் இறைவன் செயல் நினைச்சு செய்யறதுனால அவங்க அந்த வினையில இருந்து என்ன செஞ்சுவாங்க? தப்பி விடுவார்கள். என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப்பட்டேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாது ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே மூண்டதுவே அப்படின்னாரு. கழுகு மரம் பத்தி எரியாது. கழுகு மரம் அருளாளர்கள் என்ன செய்வாங்க? அந்த இறைவனுடைய அருளினால் அதை வென்று விடுவாங்க. அப்பர் சுவாமியில கல்லை கட்டி கடல்ல வீசினாங்க. அவர் என்ன செஞ்சாங்க? அட பாவிங்களா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நற்றுணையாவது நமச்சிவாயன்னு சாமியை நோக்கி பாடினாரு. கல்லு மதந்து. நமக்கு யாரு எந்த தீங்கு செய்தாலும் சரி, நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. என்ன செய்தாலும் சரி கவலையப்படாதீங்க. நீங்க இறைவனை நோக்கி திருமுறை மட்டும் பாடுங்க, சாமி பார்த்துக்க அந்த வேலையெல்லாம். எத்தனை பேர் நம்ம தூட்டினாலும் போட்டினாலும் எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்தா நாம அந்த இதுல இருந்து வென்று. அப்படி இந்த இடத்துல பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இத்தனையும் கேட்டாங்க, அத்தனையும் கொடுத்தாரு சாமி. அப்படி வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். அப்ப ரெண்டு வகை நிலை இருக்கு. ஒண்ணு இறைவனை தேடி போவது, இன்னொன்னு இறைவனை நம்மை தேடி வருவது. இதுல எது சிறப்பு? இறைவனை நம்மை தேடி வருவது. அது போல தேவயானை அம்மை முருகப்பெருமான சென்று போனார்கள். இவரை தேடி சாமியே வந்தார். வள்ளியம்மையை நோக்கி முருகப்பெருமானை கீழே இறங்கி, முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று கூட நக்கீரதேவன் என்ன சொல்றாரு. முருகா அப்படின்னம்னா சாமி ரெண்டு திருவடி நம்ம தலைமையில இருக்குமா. யாருடைய திருவடி? முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம தலைமையில் இருக்கும். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால்னா ரெண்டு திருவடியும் இருக்கும். ரெண்டு திருவடியும் அஞ்சு முகம் எண்ணில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். முருகான்னு சொன்னா அஞ்சு முகம்னா என்ன இருக்கும்? பயப்படுறவங்கள கூட என்ன செஞ்சிருமா? போக்கிருமா, பயமே வராது. அந்த அளவுக்கு அஞ்சு முகம் எண்ணில் ஆறு முகம் தோன்றும். அங்க முருகப்பெருமான் ஆறு முகத்தோடு வந்துருவாராம். யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அஞ்சேல். இந்த அஞ்சேல் அருள் செய்ய ஒரே ஆள் யாருன்னா சுவாமி ஒருத்தர் தான். இந்த அப்பர் சுவாமி நிறைய பாட்டுல பாடுவார். ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். புலனை இந்தும் பொறி கலங்கி நேரி மயங்கி அறிவழிந்து தைமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சே என்றருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட மூலவதிரம் அலை என்றி சில மந்தி அளமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே. யார் பாடுறா? ஞானசம்பந்தம். அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படின்னாரு ஞானசம்பந்தம். அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். இப்படி அஞ்சேல்ங்கிற சொல்லக்கூடிய ஒரே ஆளு சிவபெருமான். பஞ்சாய அடிமடவாள் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளாள் உயிங்கேன் எம்பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று அண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து
அமுதே. டைம் பார்க்கணும், பேசிக்கிட்டே இருக்கேன். சரி சரி சரி. சரி அப்படி சரி சரி சார். சரி. அஞ்சே என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று எப்படி வேண்டாம்னு சொல்ற ஒரே ஆளு சிவபெருமான். அப்படி தேவர்களுக்கும் காண கிடைக்காத முருகப்பெருமான் கந்தலோகத்தில் இருந்து அப்படியே இறங்கும். இப்படி எதுப்பா கிளம்புவதா சாமி கிளம்புவதா? சரி. முருகப்பெருமான் கந்தலோகத்துல இருந்து அப்படியே நேரம் இறங்கி வந்தார். உடனே வள்ளியம்மைக்கு அருகே வந்தார். ஏற்கனவே சொன்னேன், ஒன்று நாம் தேடி போவது, ஒன்று சுவாமியை தேடி வருவது. அந்த அளவுக்கு அவருடைய தவம் இருந்தது. யாருடைய தவம்? வள்ளியம்மையுடைய தவம். வள்ளியம்மை என்ன சக்தி அப்படின்னா இச்சா சக்தி என்று பெயர். தேவியானை அம்மை கிரியா சக்தி. முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கின்ற அந்த வேல் இருக்கு பாருங்க, அது ஞான சக்தி. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இச்சை என்பது விருப்பம், கிரி என்பது செயல், ஞானம் என்பது அறிவு. இப்ப நம்ம எதுக்கு பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த அறிவு விளங்கி தோன்றுவதற்காக தான் நம்ம பிறவி எடுத்தே வந்திருக்கோம். ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம்? அறிவு சிறிது கூட வேலை செய்யாம அறியாமை நம்மை மறைக்கப்பட்டிருந்தது. உடனே சாமி நம்ம மேல் கருணை வைத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்று கூறுவதற்கெனங்க அத்தனை பேருக்கும் சாமி என்ன செய்தாரு? சூக்ம உடம்பை கொடுத்தார். உடம்பு கொடுத்தது இதுக்கு என்ன வந்துருச்சு? விருப்பு வெறுப்பு அந்த காரணத்தினால் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதற்கு தகுந்த மாதிரி உடம்பையும் இறைவன் கொடுத்தார். அப்படி கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா இது விருப்பு வெறுப்பு தகுந்தவாறு உடம்பு எல்லாமே உலகம் எல்லாமே உண்டாச்சு. அப்படி இறைவனுடைய கருணை பாருங்க, நம்மளுக்கு எப்படின்னா நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. நம்ம கூடையே இருந்து ஒன்றாய் உடனாய் இருந்து ஒவ்வொரு பிறவிலையும் தொடர்ந்து தாயா வேற வர்றாரு. அதுதான் பெரிய சிறப்பு. தொடர்ந்து நின்ற தாயானை, தவமாய தன்மையானை, தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை, தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் யானே என்று கூறுவதற்கு இணங்க சாமி எப்படி இருக்காரு? தொடர்ந்து நின்ற தாய். ஒரு தாய், இருதாய், பல கோடிய தாய் அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர். ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு யார் வரா? தாயா. இப்ப நம்ம ஒரு தாய் வயிற்றுல பிறந்திருப்போம். ஆனாலும் இது உடம்பு கொடுத்தவங்க. ஆனா உயிருக்கு தாயா வருவது யாருன்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு தொண்டு தொற்று. அதனாலதான் அப்போ சாமி சொன்னாரு, தொடர்ச்சியை மறந்துடாதே அப்படிம்பாரு. தொடர்ச்சினா சாமிக்கு ஒரு பேரு தொடர்ச்சின்னு பேரு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பேர்லயும் நமக்கு தாயா வர்றாரு. அதனால சாமிக்கு பேரு தொடர்ச்சி. அப்படி இது இன்னொரு பாட்டுல கூட, வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் செடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் யானை. தொடர்ந்து நின்ற தாயானை. அப்ப அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, தாயை விட மேலானவன். மாணிக்கவாசகர் சொன்னாரு, சாமி நீ தாயை விட மேலானவன், நான் நாயை விட கீழானவன் அப்படின்னு. எப்படி சொல்றாரு? இப்ப இவ்வளவு உயிர். யாவருக்கும் மேலாம் அளவில்லா சீருடையான், நான் யாவருக்கும் கீழாம் நாயேன். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சொல்றாரு? அப்படிப்பட்ட கருணைமா கடல் சிவன். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சாமி பிள்ளைய மன்னிக்கிறாருல்ல. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் பிள்ளைய மன்னிக்காரா? மன்னிக்கலையா? மன்னிச்சிடற. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகும் திருவும் புணர்ப்பானை நெஞ்ச பிள்ளை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையில் நின்று அறிவொன்னா இம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே அப்படிங்கிறாரு சுந்தரம் சாமி. பிள்ளை செய்வதை பொறுப்பாரு சாமி, மன்னிச்சிருவாரு. ஆனா அடுத்து அந்த பிழை செய்யாம பார்த்துக்கணும். அதுதான் அடுத்து அந்த பிழை செய்யாமல் நாம் பார்த்துக்கணும்.
அப்படி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சை என்பது என்னது? விருப்பம். கிரி என்பது செயல். ஞானம் என்பது சாமி வைத்திருக்கக்கூடிய வேல். வேலையோட பவர் தெரியுமா உங்களுக்கு? கையில முருகப்பெருமான் வச்சிருக்காருல வேலு, அது என்ன ஆற்றல் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பவரா இருக்கும் ஐயா, உங்களுக்கு தெரியுமா ஐயா? கையிலுடைய வேலு, சாமி வச்சிருக்க முருகப்பெருமானுடைய வேலு. அது அருண் சொல்றாரு, அருண தனபன புயக சுதிகையில் அகில புவனமும் உதவும் மலை மகள் அமலையாரிய எந்தை சுந்தரி இமயமாமகில் அம்பை சுயம்பதி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வர பிரகாச பிரகதி அம்பர் கொண்டல வேதை சாம்பவி பிம்ப பிந்திவ பூவை பூங்கடி அச்சத லட்சத பக்தர் வத்திடு அச்சத லட்சி அச்சி சடச்செடி ஆயிரம் ஐந்தன் முகம் ஆயிரம் விளங்கியதொரு ஆறுதர வந்தருளும் ஆறுமுக குண்டரிகன் அறுவரை திறந்துவன் சங்கராம கற்கிமுகி அபயமட அஞ்சல் என்ற கீரனுக்கு உதவி அறபெரிய வாமன முனிக்கூறு தமிழ் திறமையும் வேதிதமாக வேறித்த கடவுப்புலவன் அனுபவித்த பவக்கடலில் புகாதி என விரவி எடுத்து அருள் வைத்த கடல் கிருபாகரன் ஆசிலாதார சகோதரர் இங்கூறும் வாசிகாதீத மனோலய வஞ்சரன் அகரும் முகமத கலவ வரிமல முக விகட முகப்பட கடின உலகிதன் மரகத வச்சை திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் அப்படிங்கிறாரு அறிஞர். யார் சொல்ற? அறிஞர். சதகோடி சூரியன் திவாகரன்னா 100 கோடி சூரியரை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அது முருகப்பெருமான் கையில் வச்சிருக்க வேலுக்கு ஆற்றலும் அப்படி சொல்றாரு. வேலை இவ்வளவு பவரானா அப்ப சாமி எவ்வளவு ஒளி அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்து விளங்குவது செய்யும். அப்படி சாமி முழுக்க முழுக்க நிறைய பேர் தியான கிளாஸ் போறேங்கிறாங்க. தியான கிளாஸ்ல என்னங்க சொல்லி தந்தாங்க அப்படின்னா கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. நாம ஏற்கனவே இருள இருந்தா வந்திருக்கோம், மறுபடியும் இருளுக்குள்ள போவாங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்கு போகணும்? ஜோதிமயமாக விளங்கக்கூடிய சிவத்தை நோக்கி போகணும். வச்சாங்களோ மறந்து போயிட்டேன். ஆயிருக்கும். இந்த வேலை சொன்னதுனால டீயை மறந்துட்டேன். நல்லதுதான், நல்லதுதான். அப்படி முருகப்பெருமானுடைய வைத்திருக்கக்கூடிய அந்த வேலாயுதத்துக்கு அவ்வளவு அது எது அப்படின்னா ஞானத்தை குறிக்கக்கூடியது வேலாயுதம். இப்ப சாமிகிட்ட நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்துல வேலாயுதம் பேர் வைப்பாங்க பாத்துக்கீங்களா? வேலாயுதம் பேர் வைப்பாங்க. கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல் அப்படின்னு பேர் வைப்பாங்க. இப்ப சிவபெருமான் கையில் வச்சிருக்காரு பாருங்க ஒரு சூலாயுதம். சூலாயுதம் யாராவது பேர் வைப்பாங்களா? வேலாயுதம் பேர் வைப்பாங்க, சூலாயுதம் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சூலாயுதம் எதை குறிக்கும் அப்படின்னா சிவபெருமானுடைய சக்தியை குறிக்கும். ஒன்று கருணி, மற்றொன்று ஜனனி, மற்றொன்று யோதை இந்திரி என்கின்ற அந்த மூவிலை சூழல் இருக்கு பாருங்க. மூவிலை சூழமும் மூவகையான சக்தியை குறிக்கும். ஏங்க சார்? அது மறைப்பு சக்தி, அது வேற சக்தி. இது சாமி வைத்திருக்கக்கூடிய மூவகை சக்தி அந்த சூலாயுதத்தில் இருக்கும். கருணி என்பது திருமாலுக்குரிய சக்தி. அந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் மூவிலை சூழமா வச்சிருப்பாரு. கருணிங்கிறது திருமாலுக்குரிய சக்தி, ஜனனி என்பது திருமாலுக்குரிய சக்தி, ரோத இந்திரி என்பது சிவபெருமானுக்குரிய சக்தி, ருத்ரனுக்குரிய சக்தி. இப்படி மூவகை சக்தி அதுல இருக்கும். இப்ப சிவபெருமான் வைத்திருக்கக்கூடிய அந்த சூலாயுதத்துக்கு என்ன பேர் சொன்னேன்? 3 வகை சக்தி. ஒன்னு கரணி, மற்றொன்று ஜனனி, மற்றொன்று ரோத இந்திரி என்கின்ற மூவிலை சூழல் சிவபெருமான் இருக்கும். ஆனா முருகப்பெருமான் வைத்திருக்கக்கூடிய வேலுக்கு என்ன பேரு? வேலாயுதம் ஞானத்தை குறிக்கக்கூடியது. இப்ப சாமிகிட்ட போய் சாமி எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம். யாராவது உன் சக்தியை கொடுன்னு யாராவது கேட்பாங்களா? அதனாலதான் சூலாயுதம் இந்த உலகத்துல பெயர் வைக்க மாட்டாங்க, வேலாயுதம் என்று வைப்பாங்க. ஏன்னா இறைவனிடம் போய் சென்று நாம் ஞானத்தை தான் கேட்க வேண்டுமே தவிர. அதனாலதான் அப்ப மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டி அயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பன்றே அப்படின்னார்.
சாமிகிட்ட என்ன கேட்கணும்னா அது முதல்ல வேண்டத்தக்கது அறிவோ நீ அப்படின்னா. அறிவுன்னு என்ன அர்த்தம்? ஞானமே வடிவாகிய பெருமானே நீதான் நான் வேண்டத்தக்க பொருள் அப்படின்னு கேட்கிற. மாணிக்கவாச பெருமான் உலக பொருளை போய் கேட்பாரா? வேண்டத்தக்கது அறிவோ நீ வேண்ட முழுத வேண்டனா நீ எல்லாமே கொடுத்துருவாங்க சாமி அப்படின்னு போய் கேட்பாரா? அவர் ஞான நிலையில உள்ளவர். அப்ப என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா ஞானத்தை தான். ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீதான் அப்படின்னு. சாமிக்கு நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? சிவபெருமான்ட்ட கோயிலுக்கு வர்றீங்க, கோயில்ல வந்து என்ன கேட்பீங்க சாமிகிட்ட? நீங்க என்ன கேட்பீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி, என் குடும்ப குட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சரி, வேற எல்லாருமே அதானா நீங்க? ஆனா உண்மையிலே சிவபெருமான்ட்ட நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா அவருடைய அன்பு ஒன்றை மட்டும்தான். இறைவனுடைய அன்பை பெற்றாச்சுன்னா எல்லாமே தானா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அதுவா நடந்துகிட்டே இருக்கும். எல்லா சுபகாரியங்களும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த அன்பை பெறுவது எப்படி அப்படின்னா அடியார்களுக்கு தொண்டு செய்வது, அடியார்கள் கூடயே இருப்பது, வேற எங்கேயும் போகாம அடியார்கள் கூடயே இருந்தோம்னா நமக்கு புறம் போகாது இந்த மனம். அதனாலதான் பாட்டுக்கு பாட்டு சொன்னாரு மாணிக்கவாசகர் பெருமான், அடியாரோடையே இருந்து நீங்க செயல்படுங்கள். நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன், நினைப்பவரோடும் கூட ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதனும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாயிருந்த ஆதி ஆண்டு தன் அடியர்களுக்கு அதிசயம் வேண்டாமே என்று கூறுவதற்காக அடியாரோடு சாமி இந்த உலகத்திலே 7 அதிசயம்னா அதிசயம் கிடையாது சாமி. அதிசயம்னா என்ன சொல்லுவோம்? உடனே பைசா நகரத்துக்கு போகிறோம், தாஜ்மஹால் அதிசயம் நம்ம சொல்ல வச்சிருவோம். அது அதிசயம் கிடையாது. யார் ஒருவர் பிறந்தாச்சுன்னா அடியார் கூட இருக்காங்களோ அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாரு? அடியாரோடு இருந்து இணங்கினால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா அடியாரோட இருந்தோம்னா அதான் அடியார் நடுவில் இருக்கும் வரலைன்னு ஒரு வார்த்தை போட்டார். ஏன்னா அடியார் நடுவில் இருந்தோம்னா வாங்க திருக்கோயிலுக்கு வாங்க, வாங்க பூக்கட்டை வாங்க அப்படின்னு உங்களை என்ன செய்வாங்க? அடியார்கள் இங்க கூப்பிட்டுருவாங்க. இதை விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற யாரு கூடயாவது நம்ம பழகணும்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இதை தவிர்த்து வாங்க சினிமாவுக்கு போயிட்டு வந்துருவோம், வேற என்ன செய்ய பொழுது போகணும்ல அப்படிம்பாங்க. பேசிட்டா அங்க போய் நம்ம 2.5 மணி நேரம் உட்காந்து என்னவோ பொழுது தானே போவோம். அந்த நேரத்தில் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் வேணுமா வேண்டாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படி இறைவன்கிட்ட நம்ம எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கும். அதனால நாம இறைவனிடம் நாம் கேட்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அன்பு ஒன்றை தவிர எதையுமே. அதனாலதான் முழுக்க முழுக்க ஒவ்வொரு பாட்டிலையும் நம்மளுடைய அருளாளர்கள்லாம் அன்பு 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 அன்பை தவிர இந்த உலகத்துல எதுவுமே. சரி, அப்படி சாமி முருகப்பெருமான் யாரை நோக்கி வந்தாரு? வள்ளியம்மையை நோக்கி வருவாங்க. பார்த்ததும் வள்ளியம்மைட்டு அப்படி பார்த்து பேசணும். பெண்ணே, முதல்ல ஒரு இளம் பருவத்துலதான் வந்தார். ஒரு வேடுவனாக முருகப்பெருமான் வந்தார். பெண்ணே, உன்னுடைய பேர் என்ன? உன் ஊர் என்ன? 12 வயசு வள்ளியம்மை. அந்த காலத்துல 12 வயசுலயே கட்டி கொடுத்துருவாங்க. அந்த அம்மா ரொம்ப வெக்கப்பட்டுட்டு எதுவுமே பேசல. முருகப்பெருமான் கேட்க கேட்க அவங்க எதுவுமே சொல்லல. அப்படியே தலை குனிந்து எதுவுமே எதுவும் பேசவில்லை என்றால் என்ன செய்வது? ஏதாவது பேசவில்லை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்லுவேன். இவங்க பேசி உரையாடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டாங்க. யாரும் நம்பிராஜன். அவங்க அப்பா எப்பவுமே அவர் சும்மா சாதாரண வர மாட்டாரு. வரும்போது ஒரு 10 பேரோட தான் வருவாரு. யாராவது இது பண்ணாங்கன்னா அடிச்சு வெளுக்கிறது. அதனால நம்பிராஜர் கூட ஒரு படையோட வர்றாரு. வந்தது உடனே முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம்? பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு அப்படியே ஒரு வேங்கை மரமாக ஆயிட்டாராம் சாமி. உடனே ரொம்ப நாள நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்க ஒரு வேங்கை மரம் இருந்ததாகவே தெரியலையே அப்படின்னு. உடனே எனக்கே தெரியலப்பா, இப்பதான் திடீர்னு இந்த வேங்கை மரம் இருக்கு அப்படின்னு சொல்லி மகள் கூறியதும் உடனே சரி இதெல்லாம் வெட்டிடுவோமா அப்படின்னு கூட இருக்கிறவங்களும் என்ன செஞ்சாங்க? உடனே கையில அறுவாள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து அந்த வேங்கை மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு. அதெல்லாம் வெட்ட வேண்டாம் அப்படின்னாரு நம்பிராஜன். நம்பிராஜன் யாரு? யாருடைய அப்பா? வள்ளியம்மையுடைய. ஆனா உண்மையே வள்ளி வந்து யாருடைய மகன்? திருமாலுடைய மகன். லட்சுமிக்கு பிறந்தவங்க தான் வள்ளியம்மை. அதனாலதானே முருகப்பெருமானுக்கு கட்டி கொடுக்காங்க. முருகப்பெருமான் வந்து இவருக்கு என்ன வேணும்? திருமாலுக்கு என்ன வேணும்? அவங்க மாமா, இவர் மருமகன். பல இடங்கள்ல மறுபோனே மறுபோனேன்னு பாடுறாரு பாட்டுல.
திருப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாடல்ல சொல்றாரு. திருப்பூர்ல 1360. ஆனா அவர் பாடினது 16,000 பாடல். அருணாத பெருமான் பாடிய பாடல் 16,000. ஆனா கிடைச்சிருக்கிறது 1300. அதுவும் சுப்பிரமணிய பிள்ளை இல்லைன்னா நமக்கு திருப்புகள் கிடைச்சிருக்காது. செங்கல்ராயன் பிள்ளை இல்லைன்னாலும் நமக்கு திருப்புகள் கிடைச்சிருக்காது. அப்படி அவங்களாம் இருந்து திருப்புகளை கண்டெடுத்து அவங்க கொடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த திருப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்காது. அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நினைச்சுக்கணும். பல பாடல்கள்ல வந்து தண்டையணி வெண்டையும் கிங்கிலி சதங்கையும் தங்கள் விளம்புடன் கொஞ்சவே தந்தையினை உண்பறிந்தின்ப ஒரு ஒன்றின் சந்தமுடனிந்த அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ கொண்ட நடனம் பதம் செந்திரிலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேலே கொங்கை உர மங்கையும் சந்தமனம் விடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. இப்படி திருப்பூர்லாம் வந்து பாட 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 திருப்பூர்ல நீங்க பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யும்னா இனி ஒரு தாய் விதத்துல பிறக்காம ஆகுமா. அந்த அளவுக்கு திருப்புகள் சிறப்புடைய. எழுதிருக்கீங்களா? ரொம்ப சிறப்பு. எல்லாம் உங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. 4 வருஷமா எழுதிருக்கீங்க. இப்ப நம்ம குழுல அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்னா, திருவாசகத்தை எல்லாரும் எழுதுங்க, எழுதுறவங்களுக்கு பரிசுன்னு சொல்லியிருக்கேன். இங்க நீங்க எழுதினாலும் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். திருவாசகம் புக் இருக்கு பாத்தீங்களா, 51 பதிகம். அதை நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு நோட்டு போட்டு திருச்சிட்டம்பலம் போட்டு சிதம்பரேஸ்வரர் துணைன்னு போட்டு என்ன செய்யுங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க. எழுத அனுப்பிச்சிருவீங்களா? அடுத்த மாதம் நான் வரும்போது நீங்க எழுதி முடிச்சிருவீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க உட்காந்து எழுதுறோம் அப்படிங்களா? பாப்பா எழுதிடுவாங்களே. பாப்பா நீங்க எழுதுவீங்களா? எழுதிட்டீங்களா? எழுத போறீங்களா? எழுத ஆரம்பிச்சிருவீங்க. சரி, நோட்டு போட்டு எழுதுங்க. உங்களுக்கு நான் எழுதிட்டேன்னு ஒரு செய்தி இருந்துச்சு, நான் பரிசோட வந்துடுறேன். சரிதானா? ரைட். நோட்டு போட்டு திருவாசகத்தை, ஏன்னா சிவருமன் கைவிட எழுதியதுல திருமுறையே நடராசன் கைவரந்து எழுதிய தெய்வ நூலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாமளும் எழுதுனா ரொம்ப சிறப்பு. அதனால நீங்க யார் யார் எத்தனை பேர், நீங்க குழந்தைகள்லாம் யாருனாலும் சரி நோட்டு போட்டு எழுத சொல்லுங்க. எத்தனை பேர்னாலும் எழுதட்டும். சரிதானா? அப்படி சாமி வேங்கை மரமாக இருந்தார். உடனே நம்பிராஜன் அதை வெட்ட வேண்டாம் என்று கூறினார். முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க. மறுபடியும் சாமி என்ன பண்ணாரு, அடுத்து என்ன வேடமா மாறுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க வள்ளியம்மை. உடனே ஒரு ரொம்ப வயசான கிழவன் மாதிரி வந்துட்டாரு. அப்படி கிழவன் ஆகும்போது எப்படி இருந்தாரு அப்படின்னா, நெத்தியில முழுவதும் விபூதி, எல்லா இடத்துலயும் விபூதி தெரிஞ்சதான். முழுவதும் அப்படி வள்ளியம்மைக்கு முன்னாடி நின்னாரா. அது ரொம்ப வயசான தோட்டத்தோட முடி நரையெல்லாம். சுந்தரம் சாமியை ஆட்கொள்ளும் போது சாமி அப்படிதான் போனாரு. சிவபெருமான் எவ்வளவு வளர்த்தி அப்படின்னா 6 அடிக்கு மேல இருப்பாராம் சிவபெருமான் வந்து. அவ்வளவு உயரமா இருப்பாராம். ஆளு எப்படி இருப்பாரு அப்படின்னா செக்க செவேன்னு இருப்பாருன்னு சொல்லி சைக்கிள் சாமி சொல்றாரு. மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, சாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுள்ளதே 2 மணி தனியனே இருக்கீங்க. செந்தாமரை எப்படி இருக்கும், செக்க செவேன்னு. அந்த செந்தாமரை காடு மாதிரி இருக்குமா சாமியுடைய திருமேனி. அப்படி செக்க செவேன்னு. அப்படி ஒரு இடத்த சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாமி அப்படி சிகப்பு அப்படின்னு ஒரு ஆளு, கிளுன ரத்தம் வருமா சுவா அப்படின்னு. இல்லைன்னா ரத்தம் வருமா அப்படின்னா, நமக்கு மாதிரிலாம் சிவபெருமானுக்கு ரத்தம்லாம் வராது. ஏன்னா அவர் நம்ம மாதிரி உடம்புலாம் சிவபெருமானுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம மானுட உடம்பு மாதிரி சாமி கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். நாம 36 தத்துவத்துக்கு உள்ள அடங்கி இருக்கோம். அவர் 36 தத்துவம் கடந்து இருக்கிறாரு. அவர் நினைத்த நேரம் நினைத்த வடிவம் எடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் சிவபெருமான் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஆற்றல்லாம் வேற யாரு, சிவபெருமானுக்கு மட்டும்தான். கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படிங்கிறல்ல, கணக்கில்லாத திருக்கோலத்தை சாமி ஒருத்தர் தான் எடுக்க முடியும். இப்ப நம்ம இங்க இருந்தா வீட்டுல இருக்க மாட்டோம், வீட்டுல இருந்தா இங்க இருக்க மாட்டோம். சரி, இப்ப சாமி இங்க சாயரச்ச பூஜை 6 மணிக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீலத்தூர்ல வைத்தியநாத கோயில்ல சாயரச்சை நடக்கும், ஒட்டியூர்ல நடக்கும். இப்படி எல்லா சிவாலயத்திலும் பூஜை நடக்கும். சிவபெருமான் ஏத்துக்கிடுவாரா?
இங்க மட்டும் எடுத்துக்கிடுவாரா? ஏன் எடுத்துக்கிறாரு? அவர் இல்லாத இடமே இன்னொன்னு எல்லா பொருளையும் அவர் கலந்துருக்காரு. கலந்தும் கடந்தும் இருப்பதனால அவர் அப்புறம் அழைக்க வராங்க. இப்ப வந்துட்டாங்க, முடிச்சிருக்காங்க. வச்சுட்டு 9 மணிக்கு பொங்கல் வைக்க போறாங்க. 9 மணிக்கு முடிச்சிருவா? ஆமா. நீங்க அதனால ஒரு 8:50 முடிச்சிருக்கேன். அண்ணா ஒரு சிக்னல் கொடுக்க முடிச்சிரு. சரி, ஐயா சிக்னல் கொடுக்கும்போது முடிக்க செய்யுங்க. அதனால சப்பரம் இப்ப சபரம் கூட எல்லாரும் போவீங்களா? இப்ப எல்லாருமே ஊர் சுத்துவீங்களா? ஊர் சுத்தி வருவீங்களா? சரி சரி, முடிச்சு. அப்படி உடனே சாமி என்ன பண்ணாரு? அப்படியே வேணி வர்றது ஒரு தொண்டு கிழவனாக வந்தார். அப்படிதான் சுந்தரம் சாமி இருக்கும். சாமி என்ன பண்ணாரு? போய் சுந்தரம் சாமியில ஆட்கொள்ளும் போது அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். அப்படி தடுத்து நிறுத்தும் போது பித்தனும் மறையோன் அப்படின்னு திட்டினாரு சுந்தரம் சாமி. யாரை பார்த்து? சிவபெருமனை பார்த்து பித்தனும் மறையோன் திட்டலாமா சாமிய? அவருக்கு தெரியாது பித்தனும் மறையோன்னாரு. உடனே எதுக்கே வந்திருக்கிறீர் அப்படின்னாரு. நீ எனக்கு அடிமை அப்படின்னாரு. அது வழி அடிமை அப்படின்னாரு. நான் எப்படி ஒரு அந்தரம் எப்படி இன்னொரு அந்தரத்துக்கு அடிமை ஆகணும் அப்படின்னு. உடனே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. உடனே சாமி அவரை விடல. கடைசி அப்ப வரும்போது சாமி எப்படி இருந்தாரோ அந்த முதியவர் இடத்துக்கு தான் வந்தாங்க. உங்க ஊர் ஏரியா அப்படின்னாரு. வெண்ணெய் நல்லூர். வெண்ணெய் நல்லூரா? சரி, உங்க வீடு எது அப்படின்னாரு. நம்ம வீடு பெரிய வீடு அப்படின்னாரு. அந்த திருக்கோயில காமிச்சார். உள்ள போனவர் வெளியில வரவே இல்லை. சாமி உள்ள போனார் பாருங்க, வெளியில வரல. ஏன் பார்த்தா உடனே சிவபெருமான் அவரை காட்சி கொடுத்தாரு. சாமி சாமி நீங்களா சாமி? நான் தெரியாம உங்களை பேசிட்டேன். இருக்கட்டும் சுந்தரா, நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை கைலாய மலையில இருந்து உன்னை தேடி வந்திருக்கேன்னா எதுக்கா வந்திருக்கேன்? என்ன சொன்னாரு? அப்ப மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக தூமறை பாடும் வாயால் அப்படின்னு. இந்த மண்மேல என்ன பாடுங்க? சொற்றமிழ் பாட வேண்டும் அப்படின்னு கேட்டது. உடனே சாமி நான் என்ன சாமி பாடு, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னாரு. நமக்கு என்னைக்கு ஒன்னும் தெரியாது நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையுமே உணர்த்துவார். அவங்க ஒரு 4 விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சு நினைச்சிட்டோம்னா அப்ப நீயே பாத்துக்கப்பான்னு விட்டுருவாரு சாமி. அதனால நம்ம எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுட்டாலும் நமக்கு ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியலன்னு தான் இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? அதனால 4 பேர் யாரும் கேட்டாங்கன்னா எடுத்து சொல்லணும். புரியுது அவங்களுக்கு? அப்படி ஒண்ணும் தெரியலன்னாரு. உடனே சாமி நான் எதை வைத்து பாடுவது சாமி அப்படின்னா சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்குறாரு. என்னை மண்டபத்திற்குள் நுழையும் போது நீ என்ன சொல்லி அழைத்தாய் அப்படின்னாரு சாமி. இவர் சுந்தரம் சாமி சாமி உன்னை திட்டல சாமி செஞ்சேன் அப்படின்னாரு. என்ன சொன்ன? நான் உன்னை திட்டல சாமி, திட்டணும் மறையும் திட்டல சாமி அப்படின்னாரு. அதை வச்சு பாடியா அப்படின்ட்டாரு. யார எந்த சாமியாவது திட்டி பாட சொல்லுமா? சிவபெருமான் திட்டி பாட. பித்தனா என்ன அர்த்தம்? பித்தனா என்ன அர்த்தம்? அந்த சொல்லிட்டாங்க பைத்தியம் அப்படின்னு. சாமிக்கு என்ன எதுல பைத்தியம் தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமானுக்கு எதுல பைத்தியம்? நமக்கு அடியார்கள் பைத்தியம். இது போறது நல்ல கருத்து. 2வது எல்லா உயிர்களையும் எப்படியாவது தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற பேராவல் சிவபெருமான். பேராசை வாரியனை பாடுதும் தான் அம்மானாய் அப்படிங்கிறாரு. பேராசை வாரியும் சிவபெருமான். நமக்கு தான் ஆசை பேராசை இருக்கா? சிவபெருமானுக்கே பேராசை இருக்கு. எப்படியாவது இந்த உயிரை நம்ம நிலைக்கு இழுக்கணும்னு ஆசை இருக்கு. அவரு பேராசைப்படுறாரு. இந்த உயிரில் கேட்க மாட்டேங்குது. வேற பக்கத்துல போயிட்டு சாமி இன்னும் நிறைய சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நான் பார்த்துட்டு வர்றாப்ப பாரு சாமின்ட்டு என்ன செய்யறோம்? சாமிக்கே டிவிக்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா பாருங்க. சிவபெருமானுக்கே டிவிக்கு சாமி என்ன செய்வாரு? முதல்ல அப்படியே ஒரு 10 நிமிஷம் முதல்ல நிறைய கொடுப்பாரு. இன்னும் 10 நிமிஷம் பேசுறேன். என்ன சார்? முதல்ல நிறைய கொடுப்பாரு. நம்மளால என்ன செய்வாங்க? டை அடிச்சு 10 நோட்டீஸ் சாமிக்கு. சாமிக்கு 10 நோட்டீஸ் டை அடிச்சு அனுப்புறது. 2வது திரையை கொடுப்பாரு. கண்ணாடி போடுற நிலைக்கு திரையை கொடுப்பாரு. கண்ணு தெரியாம இருக்குமா? உடனே கண்ணாடியை போட்டு 10 நோட்டீஸ் அனுப்புவாங்க. கடைசி யமனே வந்துருவாரு. ஒண்ணும் செய்ய முடியும். சட்டையை பிடிச்சு கேட்பான், உனக்கு வயசு எத்தனை ஆகுது அப்படின்னு ஒரு அடி அடிப்பான். 72 அப்படிம்பாரு. 72 வயசு வரைக்கும் நீ என்ன செஞ்ச? சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த சிதம்பரேஸ்வரர் கோயில ஏதோ சொற்பொழிவு நடக்கும், நான் வந்து கேட்டு வந்துடுறேன். என்ன தூவாரா? அடிச்சே இழுத்துட்டு போவான்.
கணித்தலும் பகலது விடமிது வரு கருத்த வெங்கின மரளித நுழையினர் கருத்தடந்தறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே அப்படின்னு அருணைநாதர் சொல்றாரு. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஈசனை வழிபாடு செய்து உய்ய வேண்டும். இப்படி செஞ்சது உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, உடனே எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் போனாங்க. மறுபடியும் ஒரு தொண்டு கிழவனாக இருந்தார். உடனே பெருமை பெண்ணே எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு அப்படின்னதும் உடனே ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னாரு. உடனே வள்ளியம்மை என்ன பண்ணாங்க, தினைவாவும் தேனையும் கலந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்து, உடனே அந்த வயதான தோட்டத்துல முருகப்பெருமான் வாங்கி அதை அருந்தினார். உடனே எனக்கு தண்ணீர் ரொம்ப தாகமாக இருக்கின்றது என்று கூறினார். உடனே தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்காக அந்த தடாகத்திற்கு, பெண்ணே என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கையை பிடிச்சுக்கிட்டுமா அப்படின்னாராம் முருகப்பெருமான். உடனே கையை பிடித்து கொண்டு அப்படியே முருகப்பெருமான் கையை தொட்டாலே என்ன ஆகும், ஞானம் உண்டாயிரும். உடனே கூட்டு போனாங்க. தடாகத்தில் தண்ணீர் இறங்கவுனே விட்டுட்டு ஓடி கொண்டு அந்த பெண் ஓடுனாங்க. எதுக்கு, சாமி அப்படியே தன்னுடைய அண்ணனாக வழங்கக்கூடிய விநாயகப் பெருமானை நினைத்தாங்க. நினைத்த மாத்திரத்துல உடனே யானையாக விநாயகப் பெருமான் வந்தார். அந்த அம்மா பயந்துட்டு மறுபடியும் முருகப்பெருமான் பக்கத்துல வந்தாங்க. உடனே சாமி அதை விரட்டுங்க 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 அப்படின்னதும், ஐயா 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 அதை விரட்டுங்கய்யா அப்படின்னதும் உடனே சாமி இப்படின்னதும் அது யானை போயிடுச்சு. உடனே மறுபடியும் இருக்க விட்டுட்டு போனாங்க பாருங்க, மறுபடியும் யானை தோத்துச்சு. இப்படியே செஞ்சதும் உடனே முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு, நினைத்த மாத்திரல் உடனே விநாயகப் பெருமான் தோன்றி இருவருக்கும் திருமணம் முடித்து வைத்தார். அதை பார்வதி அதை பார்த்து சொல்றேன். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரையகம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபோடும் அப்புன மதனிடை இவமாகி அக்குற மகளுடன், அக்குற மகள் யாரு, வள்ளியம்மை. குறவர்களாதான் வந்தாங்க. அக்குற மகள் அத்து எரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புன மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அந்த கணத்திலே முடிச்சு வச்சாரா விநாயகப் பெருமான். நினைத்த மாத்திரத்திலே விநாயகப் பெருமான் தோன்றி தன்னுடைய தம்பியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மைக்கும் மனம் முடித்து வைத்தார் என்று இந்த கதை. நிறைய சொல்லலாம், இருந்தாலும் ஐயா சீக்கிரம் முடிச்சீங்கன்னா ரொம்ப கோடி. அது முடிக்கிறது அவ்வளவு முடிச்சு. அதனால இப்படி இது என்ன நிலை, இறைவனே இந்த உயிர்களை தேடி அருள் செய்கின்ற ஒரு நிலை. இரண்டாவது, இறைவனை தேடி நாம் போகின்ற ஒரு நிலை. இதில் எது சிறப்பு என்றால், இறைவனை நம்மை நாடி வருவது ரொம்ப சிறப்பு. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவன் நம்மை தேடி வர வேண்டும் என்றால், இறைவனுக்கு நாம் பணி செய்தால் இறைவன் நம்மை நோக்கி வருவான் என்று நமக்கு இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. இச்சா சக்தியாக வழங்கக்கூடிய வள்ளியம்மை, கிரியா சக்தியாக வழங்கக்கூடிய தேவியானையம்மை, முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய வேல் ஞான சக்தியாக விளங்கக்கூடியது. இப்படி முருகப்பெருமான் எல்லாவற்றுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வதற்காக, இந்த உலகம் உயிர்ப்பதற்காக முருகப்பெருமான் என்ன செய்தார், எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யும் விதமாக அந்த 6 முகங்களை கொண்டு அருள் புரிந்து வள்ளியம்மையும் திருமணம் முடித்து இந்த உலகத்துக்கு காட்டினார். அப்படிப்பட்ட, ஏன்னா எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னா இச்சா சக்தி தான். இந்த விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். விருப்பத்தை வச்சுதான் நமக்கு வாழ்க்கையே. இப்ப நம்ம என்னென்னலாம் முற்படைகளை நினைச்சிட்டு போவோம், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த விருப்பத்தை நம்ம என்ன செய்யணும்னா, சாமி விருப்பத்தை நம்ம கிட்ட விட்டுருவாரு. அந்த விருப்பத்தை நம்ம யார்கிட்ட செலுத்தணும், இறைவன் மேல் செலுத்தணும்னா பிரச்சனை இல்லை, உலகத்து மேல் செலுத்தணும்னா நமக்கு பிறப்பு வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த வள்ளியம்மையாருடைய திருக்கல்யாணத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றோம். வச்சுட்டோம். சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதி நும்பகசை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்த இனசெயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுலகி விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மதிரகு ராமர் சிந்தை மகிமருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விந்தை கதிர் விலை போவே தேவயானை அம்புரமி மணவாள சம்பமுருதிர வீரம் இஞ்சி கதிர் வடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேல் கவுந்தறிய ஜெகமேக கண்ட விரல் பெருமாளே. கைலாய வரும்படி சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு திருவாள் நமச்சிவாயுதேவன் செயலாது மறுபடியும் திருமரபு நீதோழி தலைகமாகும்
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது இகழ்வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வெயில் மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அரண பார்வதி பதையே என்னாருடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம். அருள்தரும் சிவகாமி அம்பாள் உடனுரை சிதம்பரேஸ்வர திருக்கோவில் தெற்குவங்காநல்லூர் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆவணி மூல பெருவிழாவில் இன்றைய தினம் 4வது நாளாக உற்சவர் புறப்பாடு இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. இந்த விழாவின் நிகழ்வாக இன்றைய தினம் கந்த புராணம் பத்தி வள்ளி திருமணத்தை பத்தி ஐயா சரவணன் ஐயா பிரமாதமா எடுத்து சொன்னாங்க. கந்த புராணம் ஒரு வாழ்க்கையில அதனுடைய அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஐயா வள்ளிமலை பற்றி சொல்லுவாரு. இந்த கந்த புராணத்துல மட்டுமல்ல நமக்கு சைவ சித்தாந்தத்தும் மற்றும் தேவாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி சில முக்கியமான கருத்துக்களை சொல்லி இந்த விழாவினை அலங்கரித்த சரவணன் ஐயா அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய விழாக்களில் தவறாமல் உங்களுடைய மேன்மையான இந்த வரலாற்று சொற்பொழிவுகளை நீங்கள் இங்கே பதிவிட வேண்டும். அதுல இந்த கந்தபுராணத்துல வள்ளியோட அதாவது மான் வயிற்றுல இருந்து பிறந்தவர் தான் வள்ளி. அதை வேடுவர் தலைவன் நம்பிராஜன் எடுத்து வளர்த்து அதை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்வது இந்த பூலோகத்துல. அதுல அந்த வரலாறு பெரிய வரலாறு. அதெல்லாம் மணிக்கணக்கா பேசலாம், மணிக்கணக்கா கேட்கலாம். நேரங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து சொன்னாங்க. அது போக இடையில் நிறைய செய்திகளை சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருப்பூர் சார்பாக ஐயா ரெங்கராஜ் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதியே போற்றி. முருகனுக்கு முருகனுக்கு. மீண்டும் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த விழாவிற்கு இப்பொழுது 9 மணி அளவில் பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது. பொங்கல் வைக்கக்கூடிய தாய்மார்கள் அன்பர்கள் சரியாக 9 மணிக்கு இங்க வைப்பதற்கு ஆரம்பிக்கலாம். அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அந்த நிகழ்வில் வரக்கூடிய அன்பர்கள் தயார் நிலையில் வர 9 மணிக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறார். ஐயா ஒரு சிறிய தவறு நாளை காலை 9 மணிக்கு இல்ல நான் பொங்கல் வச்சு அழைச்சு போவோம் பார்த்தீங்க. இல்ல நாளை காலை 9 மணிக்கு பகல் நேரத்தில் இங்க பொங்கல் வைப்பதற்கு நேரம் குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி இப்போ இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் சப்பர புறப்பாடு நடைபெற உள்ளது.